வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான பிரியாணி மசாலா தான் பார்க்க போகிறோம். நல்ல வீடே கமகமன் வாசனையோடு இருக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலாவை பயன்படுத்தி பிரியாணி செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கடைக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட போக மாட்டாங்க, வீட்டிலே செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். அதே போல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுகளோட பிரியாணிக்கு இந்த மசாலா யூஸ் பண்ணுங்கிறதும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பிரியாணி மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுப்பில் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வரமல்லி சேர்த்து வறுத்துக்கிறேன். அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. மல்லியை நல்லா கலந்து கொடுங்க. லைட்டாக சூடு ஏறும். சுருக்குன்னு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் நல்லா சுருக்குன்னு ஒரு சூடு வரும். மல்லி நல்லா கமகமன் வாசனை வரும். அந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதில் வந்து நீங்கள் மல்லியை செவர விட்டுறக்கூடாது. எல்லா பொருளுமே பொறுமையாக வறுக்கணும். ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கருகி போயிட்டுனா கூட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதுக்காக தான். அதே போல் மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம், சோம்பு 25 கிராம், சாய் ஜீரா இது 25 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா சாய் ஜீரா நமக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் ஆன்லைனில் கிடைக்கிது. இது சேர்க்கும் போது பிரியாணி நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பிரியாணி செய்யும் போது தாளிப்பில் கூட இந்த சாய் ஜீரா சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுருள் பட்டை ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 15 கிராம் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கிறேன். 15 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா லைட்டாக எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து விட்டோம்னா போதும். அடுப்பையும் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். ஒத்தாப்பில் அது உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுபட்டு வரும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன். ஸ்டார் பூ பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம். அதே போல் மராட்டி மொக்கும் 25 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான் இது போல் ஆன்லைனில் கூட நமக்கு கிடைக்கிது. கேட்டு வாங்கிக்கோங்க. பிரியாணி மசாலாவில் இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஜாதிக்காய் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் வந்து மிக்சி ஜாரில் அரைப்படாது. அதனால் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு. ஜாதிக்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 2 மட்டும் சேர்த்துக்குங்க. இந்த அளவுகளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரோஜா இதழ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. அதை எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுருப்பாங்க. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு பிரியாணியில். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் எடுத்துருக்கு அந்த ரோஸு. அதுக்கப்புறம் ஒரு 10 கிராம் அளவுக்கு கல்பாசி, ஒரு 2 ஜாவி பத்திரி. ரொம்ப சேர்க்கக்கூடாது. அந்த ஜாவி பத்திரியெல்லாம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒரு 2 பூ மட்டும் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 10 பிரிஞ்சி இலை, அதையும் நல்லா பிச்சு போட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டேன். எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ மிக்சி ஜாரும் பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்கணும் இதை அரைக்கும் போது. அப்போ தான் இந்த பிரியாணி மசாலா நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்து பயன்படுத்தலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி விட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப நைஸாக நம்ம அரைக்க முடியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தாலே போதும் நமக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி அரைச்சதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்கும். இதையும் வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நாம் அரைச்சிருக்க இந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சின்னதாக ஸ்பூன் வச்சுருப்போம், டீஸ்பூனு. அதால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க 1 கிலோ பிரியாணிக்கு. அதாவது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னா 2 ஸ்பூன். இதே இது வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னாக்கா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்தா போகிறோம். நான்வெஜ்னால் மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க 1 கிலோவுக்கு. அரை கிலோ பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னாக்கா 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதே போல் குருமா மற்ற ஐட்டத்துக்கெலாம் சேர்க்குறீங்க, சால்னா வைக்கிறீங்க, அதுக்கெலாம் சேர்க்குறீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். இந்த மசாலா வந்து அதிகமாக போனாலும் நமக்கு டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இன்னொரு நாள் உங்களுக்கு பிரியாணி வீடியோவும் இந்த மசாலா பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். இப்போ நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி இந்த மசாலா ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். அந்த வாசனை போகாமல் மசாலா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போதும். அதுக்காக தான் கண்ணாடி பாட்டில் நல்லா காய வச்சுட்டு இது போல் எடுத்து வச்சுக்குங்க.
அப்பப்போ தேவைப்படுறத எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து வெளியிலேயே ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் நம்மளோட பிரியாணி மசாலா. இதே போல் நம்ம சேனலில் வந்து கரம் மசாலா, கறி மசாலா, இது போல் நிறைய மசாலாலாம் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் இதெல்லாம் நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளோட சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.